அணைத்த வேலும் தொழுத கையும் அழுந்திய திருநாமமும் ஓமென்ற வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் பரந்த விழியும் படிந்த நெற்றியும் நெறித்த புருவமும் சுருண்ட குழலும் வடிந்த காதும் அசைந்த காது காப்பும் தாழ்ந்த செவியும் சரிந்த கழுத்தும் அகன்ற மார்பும் திரண்ட தோளும் நெளித்த முதுகும் குவித்த இடையும் அல்லிக்கயிறும் அழுந்திய சீராவும் தூக்கிய கருங்கோவையும் தொங்கலும் தனிமாலையும் தளிருமெளிருமாய் நிற்கின்ற நிலையும் சாத்திய திருதண்டையும் சதிரான வீரக்கழலும் தஞ்சமான தாளினையும் குந்தியிட்ட கனைக்காலும் குளிர வைத்த திருவடி மலரும் வாய்த்த மணங்கொல்லை வயலாளி மணவாழனும் வாடினே என் வாடி வாழ்வித்தருளிய நீல கலிகன்றி மழு வளர்த்தம் உடல் துண்ணிய வாழ்வீசும் பரகாலன் மங்கை மன்னனான வடிவே. இன்னைக்கும் அர்ச்சா விக்கிரகங்கள்ல திருமங்கை ஆழ்வாருடைய அந்த வடிவழகு குனித்த புருவமும் ஓமென்ற வாயும், நான் கண்ணை கூட பிரணவம் மாதிரி இருக்கும்பா. மாகன் சிசுபால வதத்துல சொல்லும் போதோ ஸ்ரீஹர்ஷன் நைஷதத்துல சொல்லும் போதோ அந்த புருவம் ஒரு மாதிரி மேல போயிட்டு கீழே வருது, அடுத்த புருவம் இப்படி மேல போயிட்டு கீழே வருது, நடுவில் ஒரு சேர்த்தாப்புல இருக்கு. அ உ ம அகார உகார மகாரங்களை போல் இருக்கக்கூடிய புருவம். அதையே நீங்க இப்படி வச்சு வளைச்சு பார்த்திருக்கீங்க இல்லையா? இப்ப அத கண் இப்படி அசைச்சா, ரொம்ப நாட்டியம் தெரிஞ்ச உபன்யாசம் சொல்லப்படணும், அவ கண்ணால் இப்படி அசைச்சான்னு வச்சுங்கோ, அப்போ அது வில்லு மாதிரி இருக்கு புருவம், அதுல இருந்து அம்பு புறப்பட்டுது. அதனாலதான் வில்லை ஒத்த புருவத்தாள்னு சொல்றோம் இல்லையா? அந்த வில்லு மாதிரி இருக்கணும், அந்த கண் அந்த மாதிரி அசையணும். அப்புறம் அது வந்து இந்த எமோட்டிகான்ல எல்லாம் இப்படி ஹார்ட் மாதிரி எல்லாம் போட்டு அதுல வந்து ஒரு பெருமாள் சாருங்க முதைத்த சரமழை போல் அந்த பக்கம் அது கிழிச்சு அந்த பக்கம் புலந்தெல்லாம் வருது பாருங்க. அதெல்லாம் வந்து அப்பேற்பட்ட அழகரா இருப்பராம் இவர் நீலகலிகன்றி. அவ்வளவு அழகு, நன்னா படிச்சிருக்கார், பவர் இருக்கு, எல்லாம் இருந்தது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணார்னார், அதை பத்தி அவரே சாதிக்கிறார். வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள். இவர் இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால நிறைய வந்து பெண்களுக்கு எல்லாம் இவரை ரொம்ப பிடிக்கும், இவருக்கும் பெண்களை ரொம்ப பிடிக்கும். அதனால இப்படி இருந்து ஒரு 4 இவர் தான் பின்னாடி திருமங்கை ஆழ்வார் ஆக போறார். சிறு வயது எப்படி இருந்தது? இப்ப ஆழ்வாருடைய சரித்திரம் எல்லாம் கேட்கும் போது நமக்கு என்ன தோணும்னா, ஆழ்வார் இப்பேற்பட்ட பகவானுடைய அனுகிரகம் பெற்று திருந்தி வந்தாரே, நமக்கும் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்புன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அது நம்ம ஒண்ணு பிரபந்தம் வாழிட போறது இல்லை, அட்லீஸ்ட் அவர் பிரபந்தத்தை படிக்கிறதுக்காவது ஆழ்வார் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமே. அதனால இப்படி எல்லாம் இருந்தாராம். அதை சொல்றார். மாதரார் வன்முலை பயனே பேணினேன் சிலம்படி உருவின் கரு நெடுங்கண்ணார். அதாவது எப்படியெல்லாம் பெண்களிடத்தில் நான் ஈடுபட்டிருந்தேன், எப்படி பகவானே நான் ஒன்ன நினைக்காமல் நிறைய இடங்கள்ல லைஃப்ல ஒரு ரொம்ப உசத்தியா ஒரு விஷயம் இப்ப அடி என்ன சொல்றேன்னு வச்சுக்கோ. இப்ப நான் வந்து ஒரு ஏதோ ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க நினைக்கலாம் இதை கேட்கும்போது, ஐயோ இவ்வளவு வருஷம் அது தெரியாம இருந்துட்டோமே. பல இடங்கள்ல தோணும், ஐயோ இவ்வளவு வருஷம் இருந்திருக்கோம், இந்த ஒரு விஷயம் தெரியாம இருந்துட்டேன். நீங்க நம்ப மாட்டேன், சொல்ற எனக்கும் அப்படிதான் தோணும். ஐயோ இவ்வளவு வருஷம் நமக்கு அது தெரியாது. நான் சொல்றேன், நீங்க கேட்கிறேனுங்கிறதுக்காக there is no disparity. சொல்றவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் என்னன்னா, அந்த ஒரு சமயத்துல அந்த ஞானம் ஸ்புரிக்கும் போது, ஐயோ இத்தனை வருஷம் நமக்கு இது தோணாம போயிடுது, அப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாமா, நம்மளே கொஞ்சம் ரெட்ராஸ்பெக்டிவா யோசிச்சு பார்ப்போம். 12ஆம் கிளாஸ்ல அப்படி கொஞ்சம் இருந்திருக்கலாமோ, 10ஆம் கிளாஸ்ல அப்படி இருந்ததுக்கு தீன்னு ஒண்ணு வரும் இல்லையா? அந்த தீலாம் பார்க்கறதுக்கு பூகம்பம் வந்தா கூட பரவாயில்ல, இதை பார்த்துட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறேன்னு சொன்னா, முதல்ல இதை பார்த்துட்டு ஸ்ரீவைகுண்டம் போவே முடியாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்படி டைம் ஸ்பெண்ட் ஆயிருக்கு பாருங்க. இப்பதான் நினைச்சு பார்த்தா, இப்ப 15 பேர் ஒன்னா ஒரே வீட்டுல இருந்து சண்டை போடுறாளே, அது என்னது பெரிய தலைவர். இப்ப இதெல்லாம் அவ 15 பேர் உட்காந்து சண்டை போட்டு இருக்கா. அத்த ஒரு மணி நேரம் உட்காந்து பாக்குறோம். அந்த சமயத்துல ஒரு பெரிய திருமொழி 4 பாசனம் சேவிச்சுடலாமே அப்படின்னு தோன்றது இல்லையா? ஆழ்வாருக்கும் அப்படிதான் தோணித்தாம். ஐயோ நம்ம இப்படி இருந்தோமே, நம்ம கொஞ்சம் திருந்தி இருந்திருக்கலாமே. உண்மையில இந்த ஆழ்வார் சரித்திரம் எல்லாம் படிக்கும்போது, how do we make such content relatable to us? இப்போ திருமங்கை ஆழ்வாருடைய சரித்திரம் கேட்கணும்னா சாஸ்திரா சத்சங்ல 6:30 to 8:30 ஆத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கலாம்னு வரக்கூடாது.
திருமங்கையாழ்வார் சரித்திரத்தை கேட்டு நாளைக்கு என்னால 2 பாசுரங்கள் சேவிக்க முடியுமா திருமங்கையாழ்வாருடையது? நாளை இட் ஷுட் ஆல்வேஸ் பி ஃப்ரக்டிஃபைடு இல்லையா? ஒரு ரிலேட்டபிலிட்டி இருக்கணும். இன்னைக்கு திருமங்கையாழ்வாரதை கேட்டா அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு 10 பாசனம் கத்துக்கணும். 10 தான், அவர் 1000 சொச்சம் பாடி வச்சிருக்காரு. 10 பாசனம் கத்துண்டு ஒரு தடவை என்னவோ இவர் என்னவோ திருமங்கையாழ்வார் ரொம்ப அழகுன்னு சொல்றாரு, ஒரு தடவை போய் தான் பார்ப்போமே, எனக்கு நீங்க சேலஞ்ச் பண்ணிட்டு போய் பார்க்கணும் திருமங்கையாழ்வார் அழகா இருக்காரா இல்லையான்னு. அவ்வளவு அழகு, அந்த வடிவழகு அந்த ஆழ்வார் அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் ஆழ்வார் சொல்றார், வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் வன்முலை பயனே பேணினேன் சிலம்படி உருவின் ஒரு நெடுங்கண்ணார் திறந்தனாய் அறத்தை மறந்து என்று சாதிக்கின்றார். அவர் எப்படியெல்லாம் சொன்னாருங்கிறது ஒரு திவ்ய தேசத்துக்கு பாடுறாரு. என்ன சொல்றார்? நைனிஷாரண்யத்துள் எந்தாய் ஊனிடை சுவர் வைத்து 80 ஊன் நாட்டி உரோமம் வைத்த 9 வாசல். உடம்ப பத்தி அவர் சொல்றார். என்ன அழகு பாருங்க. ஊனிடை சுவர் வைத்து 80 ஊன் நாட்டி உரோமம் வைத்த 9 வாசல். இது பெரிய ஒரு பட்டினமா. இந்த உடம்புங்கிறதே ஒரு பட்டினமா, அது ஏதோ ஊரா. அதுக்கு 9 துவாரங்கள் இருக்காம் இல்லையா? மூக்கு, காது, நம்ம மலஜலம் கழிக்கிற துவாரங்கள், இதெல்லாம் துவாரங்கள். அது வழியா தான் ஜீவாத்மா போகும். இப்ப நம்ம உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்கு பாருங்க, நீங்களும் உட்காந்து நானும் உட்காந்து தலையை ஆட்டின்னு கேட்டுட்டு இருக்கேன், அப்படியே உள்ள இருக்குன்னு அர்த்தம். அது போயிடுத்துன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஆத்துல யார் வச்சுப்பா? இவர் தான் எங்க தாத்தா, ரொம்ப வருஷமா கூட இருந்தாருன்னு வச்சுப்பாளோ, ஆத்துலேயே அனுப்பிச்சிருவா. இப்ப இந்த ஆத்மா வெளியில போகணும். அப்ப நவத்வார பட்டினம் வழியா அது போறது. அது வரைக்கும் இது ஒரு அபிராம பட்டர் குரம்பை எடுத்து குடிப்புக்காவி குற்று கிட்ட வரம்பை எடுத்து வருகும்னர். ஒரு வாடகை மாதிரி இது உள்ளுக்குள்ள உட்காந்து இந்த உடம்பு, அது உடம்பு கண்ணங்கரையில் இருக்கா, விளவிளேன்னு இருக்கா, அரைங்குறையமா இருக்கா, குள்ளமா இருக்கா, நெட்டையா இருக்கான்னு ஏதோ ஒரு வீட்டை வாடகைக்கு வாங்கி நம்ம வரோம். அதுல உரோமம் வைந்து அதுக்கு மேல இப்போ ஊருன்னு எடுத்துட்டா எப்படி மரங்கள்லாம் இருக்கும், நம்ம மேல முடியெல்லாம் இருக்கு, புரியுறதா? நீங்க அப்படியே உடம்பா வச்சுக்கணும். இப்ப உள்ளுக்குள்ள இந்த ஜீவாத்மா இருக்கு. அந்த ஜீவாத்மா இந்த பட்டினத்தை விட்டு வெளியேற வேண்டும். வெளியேறிய பிறகு எங்க போகும்னார்? கிட்டத்தட்ட அவருடைய கணக்கில் சொல்றார், ஏறக்குறைய யமபட்டம் தான் போகும்னுட்டார். ஏன்னா இவர் என்ன சொல்றார்? பிற்காலத்துல நான் எத்தனை பெண்கள் மீது காமமுற்றேன், காதல் கொண்டேன், பகவானை உன்னை மறந்துனா யமபட்னத்துல ஒரு பதுமை பெண் மாதிரியே ஒரு அழகா விக்கிரகம் பண்ணி வச்சுட்டு அது கொதிக்கிற நெருப்புல வைப்பானாம் யமன். நீ கட்டி பிடிக்கணும்னு நினைச்சல, இப்ப கட்டி பிடிம்பானாம். ஆழ்வார் எடுக்கிறார், ஊனிடை சுவர் வைத்து 80 ஊன் நாட்டி உரோமம் வைந்தது 9 வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணன் என்றிருந்தேன் தேனுடை கமல திருவினுக்கரசே திரைக்குள் மானெடுங்கடல் கிடந்தாய் நானுடைத்தவத்தால் திருவடியடைந்தேன் நைமிஷாரண்யத்துள் எந்தா. இன்னைக்கும் உத்தரப்பிரதேசத்துல அயோத்தியா கிட்ட இந்த திவ்யதேசத்தை இங்க சேவிச்சுட்டு வரணும். என்னன்னா பெருமாள் அங்க இருக்கார், கோவில் எல்லாம் இருக்கு. இப்ப கூட உத்தர கோவிலம்னு ஒண்ணு எழுப்பியிருக்கா, எல்லாம் இருக்கு. ஆனா அங்க பெருமாள் ஊர்ல இல்ல, அந்த காடே பெருமாள், அந்த அரண்யமே பெருமாள். அந்த ஊரை பிரதட்சிணம் வந்தாலே போரும், நைமிஷாரண்யம்னு பேர். ஆழ்வார் யோசிச்சு சொல்றார், ஐயோ நம்ம இப்படி இருந்துட்டோமே, பகவானே உன்னை மறந்திருந்தேனே, நைமிஷாரண்யத்துள் எந்தாய், இப்பவாவது நான் உன்னை நினைக்கிறேன்னு. முறுவல் சிறுநுதல் பெருந்தோ மாதரார் வன்முலை பயனே பேணினேன் வானிலா முறுவல் சிறுநுதல் பெருந்தோள் மாதரார் மண்முலை பயனே சிலம்படி உருவின் கருநெடுங்கண்ணார் திறத்தன அறத்தையே மறந்து புலம் படிந்துண்ணும் போகமே பெருக்கி போக்கினேன் பொழுதினை வாழ போக்கினேன் பொழுதினை வாழ சூதினை பெருக்கி களவினை துணிந்து
சுரி குழல் மடந்தையர் திறந்து புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரும் என்றிவற்றை நம்பினார் ஓனிடை சுவர் வைத்தென்பு துணாடி உரோமம் வேதொன்பது வாசல் ஓனிடை சுவர் வைத்தென்பு துணாடி உரோமம் வேதொன்பது வாசல் தானுடை குறும்பை பிரியும் போது உண்டல் சரணமே சரணம் தானுடை குறும்பை பிரியும் போது உண்டல் சரணமே சரணம் என்றிருந்தே குறும்பை பிரியும் போது உந்தல் சரணமே சரணம் என்றிருந்தே தேனுடை கமல திருவின கரசி திரை கொள்மா நெடுங்கடல் கிடந்தாய் தேனுடை இருவின கரசி திரை கொள்மா நெடுங்கடல் கிடந்தாய் நான் உடைத்தவர்தால் திருவடி அடைந்தேன் நைமிஷாரண்யத்துள் எந்தாய் நான் உடைத்தவர்தால் திருவடி அடைந்தேன் நைமிஷாரண்யத்துள் சமம் அங்கனயா பிரகிருஷ்டயா குமுதாரண்ய சமுத்பவேதி தாம். இந்த திருநாங்கூர் திவ்யதேசங்கள்ல திருவெள்ளக்குளம் அப்படின்னு ஒரு ஊர். இந்த திருவெள்ளக்குளம் அதாவது இவ்வளவு திவ்யதேசம் சொல்லின்னு வரையில ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்டா, இது அடியனுடைய ப்ரோக்ராம்க்கு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன். உங்க போன்ல வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னா தாராளமா பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஆத்துல போய் 2-3 தடவை கேட்கலாம். ஏன்னா நீங்க அடியனை பொறுத்த வைக்க என்னன்னா, இந்த காப்பி ரைட் எல்லாம் இதுல ஒன்றும் இல்லை. என்னோட ஏனைய வித்வான்கள் பத்திலாம் நான் பேச முடியாது. அடியனுடைய உபன்யாச பொறுத்தவரை காப்பி ரைட்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ புஸ்தகத்துல நம்ம ஆச்சாரியன் கற்றுக் கொடுத்தது நம்ம இன்னும் 10 பேருக்கு சொல்றோம். இப்படி நம்ம தர்மத்தின் விஷயங்கள் 10 பேர் மூலமா பிரச்சாரமானால்தான் தர்மம் வளருமே ஒழிய, இதுல நான் வந்து காப்பி ரைட்டுன்னு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இப்ப நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு 100 பேருக்கு அனுப்புங்கிற என்ன இப்போ ஒண்ணும். 2வது, பல பேர்கள் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்தான். இப்ப நீங்க இந்த பெயர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதோடு நிறுத்தப்படாது. அந்த திவ்ய தேசத்துக்கு நீங்க ஒரு தடவை போகணும். போயிட்டு அந்த பெருமாளை நன்னா சேவிச்சு உங்க கையால அந்த கோவிலுக்கு ஒரு புஷ்பம் வாங்குறதோ, ஒரு 500 ரூபா தட்டுல போடுறதோ. ஏன்னா இப்ப திருப்பதினா அவர் ஜம்மன் பெருமாள், அவர் இப்ப நமக்கே ஏதாவது கஷ்டம்னா அவரே நமக்கு கடன் கொடுப்பார். அந்த அளவுக்கு ஒரு பணக்காரர் இல்லையா, அவர் ரொம்ப பணக்கார பெருமாள். ஆனா இந்த திவ்ய தேசங்கள், நான் சொல்லக்கூடிய திவ்ய தேசங்கள் எல்லாம் நீங்க நம்ப மாட்டேன், 1999 அரௌண்ட் 12 years I was. அப்போ அந்த பெருமாளை ரொம்ப சேவிக்கணுங்கிற ஆசை ஏற்பட்டு எங்க ஆத்துல சொன்னேன் போனோம்னு. நாங்கள் அந்த கோவிலுக்கு போனோம். பொதுவாக சில கோவில்களுக்கெல்லாம் போனால் நம்ம கதவை தட்டி அந்த பட்டர் சுவாமியை எழுப்பி கூட்டுன்னு போனோமா. அவர் கர்ப்பகிரகத்துக்கு போனோன்னா கையை தட்ட ஆரம்பிச்சு விட்டார். பொதுவாக சைவ ஸ்தலங்களில் சண்டிகேஸ்வரருக்கு கையை தட்டுறதோ சிமிட்டுறதோ ஒரு வழக்கம் உண்டு. என்ன சுவாமி பெருமாளுக்கு போய் கை தட்டுறீங்கன்னா, இல்லை அப்பப்போ பாம்பு வந்துட்டு போங்க கர்ப்பகிரகத்தில், கையை தட்டினேன்னு நான் புடி ஓட்டம் அவ்வளோதான். பெருமாளை வந்து நான் வைகுண்டத்தையே சேவிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. என்னன்னா அந்த ரீதியில சில கோவில்கள் இருக்கு. உபன்யாசம்ங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் நாட் 2 hours for me. இதனால ஒரு 100 பேர் போய் அந்த திவ்யதேசத்தை போய் சேவிக்கிறான்னா நிச்சயமாக அந்த லோக்கல் எக்கானமி, ஒரு 10 பேர் அங்க வழக்கு விற்பா, அவளுடைய குடும்பங்கள் தழைக்கும் இல்லையா. எல்லாரையும் நீங்க திருப்பதிக்கே போங்கன்னா, திருப்பதி போகிறத யாரும் தடுக்க சொல்ல, அது அந்த பெருமாள் அவருடைய அதிர்ஷ்டம், எல்லாரும் உலகமே அவர்கிட்ட வருது இல்லையா. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் வரா பின்னாடியும் வரா எல்லாம். அவர் அந்த பெருமாள் பண்ண
சர்வலோகேஸ்வரன், கலியுக நாயகன். ஆனா ஞாபகம், இப்ப நான் சொன்ன திவ்யதேசம் இருக்கு இல்லையா, திருவெள்ளக்குளம்னு பேர். அந்த காலத்து பெரியவாள்லாம் எவ்வளவு யோசிச்சிருக்கா பாருங்கோ. தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் பக்கமா வாழ்ந்தவாளுக்கு திருப்பதி ரொம்ப தூரம். நீங்க என்னவோ இன்னி காலகட்டத்தை வச்சுட்டு இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட சொன்னார், என் குழந்தைகள் வந்து ஆஸ்திரேலியா போகணும்னு சொன்னா நேத்து தீர்மானம் பண்ணா நாளை கிளம்புறான்னார். அப்படி இல்லையே. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி போகணும்னா அது ஒரு பயம். இட் வாஸ் நாட் ஈஸி. அப்ப என்ன பண்ணிவிட்டா பெரியவாள்லாம், திருப்பதியில வேண்டின்னு இருக்கேளா, உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு வேண்டின்னு இருக்கேளா, இதோ உப்பிலியப்பன் கோயில பண்ணிடுங்க. திருப்பதியில வேண்டின்னு இருக்கேளா, தாந்தோணி மலையில பண்ணிடுங்க. திருப்பதியில வேண்டின்னு இருக்கேளா, குணசீலத்தை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை அவருக்கு மூத்தவர்னு சொல்வா. இன்னைக்கு நீங்க உப்பிலியப்பனை சேவிக்கும் போது அந்த வாத்தியார் சுவாமி சேவை பண்ணிப்பார், நன்னா சேவிச்சுக்கோங்க, உப்பிலியப்பன் கீழ மார்க்கண்டேய மகரிஷி, பூமாதேவி தாயார், என்னப்பன் எனக்காயுளா என்னை பெற்றவளாய், திருப்பதியில நடக்கக்கூடிய பிரார்த்தனை எல்லாம் இங்க நிறைவேற்றலாம் அப்படின்னு சேவை பண்ணி வைப்பார் இல்லையா. அந்த திவ்யதேசங்கள்ல ஒண்ணு திருவெள்ளக்குளம். எப்படி சைவத்துல அமிர்த கடேஸ்வரர்னு சிவபெருமான் வந்து திருக்கடையூர்ல 60-70 பண்ணிக்கிறாலும் இந்த திவ்யதேசத்துல பண்ணிப்பா. இந்த திவ்யதேசத்துல கிரியா என்கின்ற தேவியின் ஒரு அம்சாவதாரமாய் ஒரு பெண் குளத்திலிருந்து தோன்றினாளாம். அப்சர ஸ்திரீயை போல், குமுத புஷ்பத்தை போல், கொடியை போல் இருந்ததால் கொடியை ஒத்த இடைப்படைத்தவள் வள்ளி. குமுதத்தை ஒத்திருந்ததால் குமுதவல்லி என்கின்ற பெயரோடு இந்த தாயார் அப்படியே ஜலத்திலே வந்திருக்கா. வந்த இந்த பெண் அழகாக இருக்கின்றாள், குணவதியாக இருக்கின்றாள். அந்த ஊர்ல இருந்த வைத்தியர் இந்த பெண்ணை தத்தெடுத்துட்டார். தத்தெடுக்கிறது இப்போ நம்ம என்ன சொல்றோம், அடாப்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நிறைய இளம் தம்பதியினர்லாம் என்ன சொல்றா, எனக்கு குழந்தையே வேண்டாம், நான் வந்து நாய்க்குட்டியோ ஒரு ஆட்டுக்குட்டியோ வச்சு நான் அதையே வச்சு ஓட்டி விடுறேன். ஏன்னா இந்த நாய்க்குட்டியெல்லாம் ஸ்கூலுக்கே போக வேண்டாம் இருங்க. இல்ல ஒரு குழந்தை பிறந்து கொடுத்தோம்னா அதுக்கு வந்து ஒரு மாண்டெசரி போய் அத்தியாதிகள் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு முன்னாடி போய் கல்யாணமே வேணுமான்னு கேட்கறா. அது ஒரு பக்கம் இருக்கட்டு. அது ஒரு பக்கம் ஒரு லெவலா கிடப்போம். ஒரு பிராப்தி விரோதி ஒன்னொன்னு இடத்துல இருக்கும். முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணுமா, அப்புறம் அதே இப்ப ஆணையே பெண்ணை பண்ணிக்கணுமா, இது அந்த அடுத்த லெவலுக்கு போயிடுது. மூணாவதுல அது கல்யாணமானோன்னா குழந்தை இருக்கட்டுமா, ஒரு பைரவரையோ ஒரு மர்க்கட்டையோ மார்ஜாரக்கத்தையோ வச்சுன்னா நல்லா இருக்குமே. அது வந்து பள்ளிக்கூடம்லாம் போக வேண்டாம். அதுக்கும் ஆடை கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் அதுக்கும் வந்து ஏறக்குறைய 16 சம்ஸ்காரங்கள், அதுக்கும் கர்ணபேரம்லாம் பண்றா நாய்க்கு ஆச்சு. இப்படி எத்தனையோ கஷ்டங்கள் ஒன்றொன்றாக வரும்போது எல்லாரும் என்ன சொல்றா, சனாதன தர்மத்தில் நீங்கள்லாம் பிற்போக்குவாதிகளாக இருக்கு, யூ ஆர் நாட் ப்ரோக்ரெசிவ். என்ன ப்ரோக்ரெசிவ்? அந்த காலத்தை தத்தெடுப்பது, தத்து கொடுப்பது எவ்வளவு ஒரு மாடர்ன் அப்ரோச் இருந்தது. குந்தி போஜ மகாராஜா பிருத்தாவை தத்தெடுத்து தானே குந்தின்னு பேரை கொடுத்தார். அந்த ரோமபாதன்கிற அரசன் தசரதன் பெண்ணாக இருந்த சாந்தாவை தத்தெடுத்துட்டாரே. தத்தெடுப்பதுங்கிறது மாடர்ன் கான்செப்ட்னா இட் லிவ்ட் லாங் பேக். இவர் தத்தெடுத்துட்டார். இந்த வைத்தியர் என்ன பண்ணார், அந்த பெண் குமுதவல்லிய அம்மா நீ எனக்கு பொண்ணுமான்னு சொல்லிட்டு பெண்ணை வளர்த்தார். இது வளர்க்கும் தருவாயில் ஒரு தடவை இந்த நீலன், இப்ப எந்த நீலன் முன்னாடி பார்த்தோமே, இந்த நீலன்கிற ஆலிநாட்டு அரசர், அவர் ஒரு குதிரையில ஏறி வந்தார். க்ஷத்ரியர் குணத்தோடு இருந்தவர். ஆடல்மா, ஞாபகம் வச்சுக்கோ, திருமங்கை ஆழ்வாருடைய குதிரைக்கு பேரு ஆடல்மா. ஆடல்மால ஏறி ஜிம் ஜிம் ஜிம்னு இந்த ஊருக்கு வந்தார். இந்த ஊர்ல பார்த்தா இந்த குமுதவல்லி நாச்சியார் பேரழகியா இருக்கார். உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், அவ்வளவுதான் ஆச்சு. இந்த ஊர் பெருமாளை வந்து சேவிச்சார். கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனை வென்றி கொள்வார் மண்ணு நாங்கூர் திண்ணார் மதில் சூழ் திருவெள்ளக்குளத்துள் அண்ணா அடியேன் இடரை களையாயே அண்ணான்னு கூட்டார். இந்த பெருமாளை, திருவேங்கடமுடையானாக இருக்கக்கூடிய இந்த பெருமாளை அண்ணா அண்ணான்னு கூட்டார். அதனால இந்த திருவெள்ளக்குளத்துக்கு அண்ணன் கோவில் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. அதனால இந்த பெருமாளை வந்து தாயாரை சேவிச்சார். இந்த குமுதவல்லி நாச்சியாரை பார்த்தா ரொம்ப அழகா இருந்தா பாக்குறதுக்கு. உடனே பிசிஷியன் கிட்ட போனார். யாரு, அந்த குமுதவல்லியுடைய திருத்தந்தையார் கிட்ட, எனக்கு மாமனார் கிட்ட போய் பேசி எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து உங்க பொண்ணேன்னார். அது கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம் பெண்ணுக்கு அந்த எண்ணம் இருக்கான்னு நான் கேட்கணும். சும்மா நீர் பாட்டுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா எப்படி, என் பொண்ணை நான் அனுமதி கேட்க வேண்டாமா? பாருங்க, அதுலயும் ப்ரோக்ரெசிவா தான் இருந்திருக்கா. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்வேன், இட் வாஸ் மோர் டில்டட் டுவர்ட்ஸ் விமன். இந்த ஸ்வயம்வரமல்ல எவ்வளவு மென்னுக்கு அவமானம் தெரியுமோ. 10 பேரை நிக்க வச்சுட்டு யாரோ ஒருத்தர் கழுத்துல மாலையை போட்டா பாக்கி பாவம் 9 என்ன பண்ணும் சொல்லுங்க இல்லையா? ரிஜெக்டட் இன் 7 ஸ்வயம்பரம்ஸ், ரிஜெக்டட் இன் 5. இதெல்லாம் கஷ்டம். இதெல்லாம் இட் வாஸ் மோர் டில்டட் டுவர்ட்ஸ் விமன். அதனால இப்படி எல்லாம் இருந்து அந்த போய் கேட்டார். குமுதவல்லி நாச்சியாரை பார்த்த பிறகு இவருக்கு ஒரு காதல் பிறந்தது. இதே சுவாமி நீலன் பிற்காலத்தில் திருமங்கையாழ்வாராக ஆகும்போது, இன்னும் ஆகல, ஆன உடனே அவர்
மடல் ஊறினார் அப்படின்னு சொல்லுவார். ஞாபகம் வச்சுங்க, இந்த மடல் ஊறுவதுங்கிறது தமிழர்களுக்கு ஒரு வழக்கம். ஏன்னா இப்ப தமிழர் இதை பண்ணுவார், அதை பண்ணுவார், தொன்று தொட்டு நாங்கள் கல்லும் தோன்றி மண் தோன்றா முன், அதெல்லாம் எல்லாம் தோன்றியது கல்லெல்லாம் வந்து அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னு சொல்றோம். இப்ப மடல் ஊறுவதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. மடல் ஊறுவதுன்னா என்னன்னா, 2 பேர், நாயகன் நாயகி, நாயிகா பாவம்னு பேர், நாயகன் நாயகி, தலைவன் தலைவி. இதை பார்த்த உடனே இந்த ஒருத்தர் பார்த்து பாடாம், பார்த்த உடனே பிடிச்சு போயிடுமா. ஒரு சைடடா இருக்காது, 2 சைடு. அவருக்கும் இவளை பிடிச்சு போயிடுத்து, இவளுக்கும் அவரை பிடிச்சு போயிடுத்து. அவ ஆத்துக்கு போயிடுவா. போன உடனே ஒரு ஜுவரம் வருமாம். அது வந்து லவ் ஃபீவராம். இது பாருங்க, இதெல்லாம் வந்து வியாக்கியானத்துல இருக்கு. நீங்க எதுவும் நானும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. வேர்ட்ஸ் வேணா மாடர்னா இருக்கலாம். இவர் எதுக்கு இது உபன்யாசம் எல்லாம் கூட்டுட்டு? ஏன்னா இப்ப எல்லாருக்கும் என்னன்னா, காதலால் ஒரு ஜுவரம் பிறந்ததுன்னா வித்வான். அதையே நான் இங்கிலீஷ்ல லவ் ஃபீவர்னுட்டா, இது பார்த்து இப்படி எல்லாம் பேசுற, லவ் ஃபீவர்லாம் பேசுற. ஸ்ருங்காரத்தில் பிறந்த தேக தாபம், அதையே நான் கொஞ்சம் இப்படி சொல்லிட்டேன்னு வச்சுங்கோ அப்படின்னா பெரிய வித்வான் எவ்வளவு சாமர்த்தியமா பேசுறாரு. ஏன்னா புரியாத மாதிரி 2 வார்த்தை பேசிட்டா வித்வான், புரியுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டேன்னு வச்சுங்கோ, இவர் என்ன சார் மாடர்னா இப்படி சொல்றார், லவ் ஃபீவருங்கிறார்.